எனக்கு நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் அவளோடு எதிர்பார்த்துருக்க அந்த நாளுக்காக இல்லையா? அவர் பாதம் வீழ்ந்து பணிவேன், ஆனந்த முழங்கால் யாமம் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும். அவர் பாதம் வீழ்ந்து பணிவோம், ஆனந்த கண்ணீர். ஆனால் என்ன கண்ணீர் வடிக்க போகிறேங்கிறத முக்கியம். எல்லாரும் அந்த நாளில் எழும்புவாங்க. ஆனால் ஆனந்த கண்ணீர் வடிக்க போகிறோமா, இல்லைன்னா கைவிடப்பட்டுட்டோம்னு சொல்லி நம்ம அழுது கொண்டு இருக்க போகிறோமாங்கிறது நம்ம இந்த பூமியில் நம்ம வாழுகிற இந்த கொஞ்ச காலத்தில் தான் இருக்கிறது. நம்ம பின்னாடி என்னை பேர் சொல்லி இயேசு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுவாரா, இல்லைன்னா நீங்கள் யாருன்னு தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள், அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவாரான்னு சொல்லி நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. அதாவது அந்த கொஞ்ச காலம் இயேசுவுக்காக நம்ம கஷ்டப்பாடுகளை சகிக்கும்போது இந்த துன்பமெல்லாம் எப்படியா மாறப்போகுது? இன்பமாய் மாறும். கர்த்தருக்கு நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து ஜெபித்து நம்ம இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லலாம். கடந்த நாளில் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, சிலுவையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறதான காரியங்கள் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? அன்பை குறித்து பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்னது? மன்னிப்பு. அதுக்கப்புறம் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், நாம் அப்படி இருக்கணும். அவர் பட்சபாதம் உள்ள தேவனால நாமளும் பட்சபாதம் இல்லாதவர்களாக இருக்கணும். நேற்று இடத்துல என்ன பார்த்தோம்? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு தேவனை தரிசிக்க முடியாது. ஒரு பெரிய பாவத்தை செய்ய இருந்த யோசேப்பு அதை செய்யாதபடிக்கு எப்படி பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். எல்லா காரியங்களிலும் விழுந்து போன சிம்சோனை குறித்து நம்ம பார்த்தோம். அது மாத்திரமில்ல, மோசே ஒரு சின்ன காரியத்தில் ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினதுனால நம்ம கானானுக்குள்ளே என்ன பண்ண முடியலை? பிரவேசிக்க முடியலை. நாம் ஒரு சின்ன காரியத்தில் நம்ம பரிசுத்த குலைச்சலாக நம்ம இருந்துட்டோம்னு சொன்னால் பரம கானானுக்குள்ளே என்ன பண்ணல நம்மளாலையும் பிரவேசிக்க முடியாது. அது மாத்திரமில்ல, தானியேல் எப்படி ஒரு சிறிய காரியம், ஒரு போஜனம், ஒரு சாப்பாடு கூட என்ன பண்ணிடக்கூடாது, என்ன தீட்டுப்படுத்திடக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது எதனால் நம்ம அந்த காரியங்களெல்லாம் செய்யணும்? கிரியைக்கு பலன் உண்டு. அவர் நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த ப்ளூ பிரிண்ட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணி அவனை ஓனர் போட்டு கொடுத்த ப்ளூ பிரிண்டில் தான் என்ன பண்ண முடியும்? இன்ஜினியர் வீடு கட்ட முடியும் இல்லையா? அவர் இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. நாம் இந்த சரீரத்திற்கு, இந்த வாழ்க்கைக்கு ஓனர் அல்ல, அவர் தான். அதனால் என்ன பண்ணோம்? மாதிரியை வைத்து போயிருக்கிற அந்த மாதிரியில் நம்ம நடக்கணும். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கணும்னு சொல்லி நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். இந்த நாளிலும் ஒரு சில காரியங்களை நம்ம ஆண்டோட சமத்தில் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து, இல்லைன்னா அவருடைய சிலுவை பாடுகளிலிருந்து, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த மாதிரியிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38-39 வாசிங்க. யோவான் 6:38-39. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன் இல்லையா? அவர் பிதாவானவருக்கு ஒப்பானவர் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர் என்ன பண்ணாராம்? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த காரியம்தான் அனுப்பினவருடைய சித்தம். அது நிறைய இடங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை கோட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது, நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. நான் எதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்? என் சித்தத்தின்படி இல்லை, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்கிறதற்கு நான் இறங்கி வந்தேன். நான் நியாயந்திருக்கிறேன்னா நான் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய பிதாவினுடைய சித்தமானதை நான் செய்கிறபடினால என்னுடைய தீர்ப்பு எப்படியா இருக்கிறது? நீதியாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வாசிங்க. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். என்னவா? நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? நான் அவருடைய சித்தம் செய்ய தான் நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நான் செய்கிற எதுவும் என் சித்தத்தின்படி என்ன பண்ணல, செய்யலை. நான் பேசுகிற எதுவும், நான் உபதேசிக்கிற எதுவும் என்ன பண்ணல, என் சித்தத்தின்படி அல்ல. அவர் அப்படி சொல்லணுமா?
அவர் பிதாவுக்கு சமமானவர், பிதாவும் அவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் பிதா என்ன பண்ணார், அவருக்கு ஒரு காரியத்தை கொடுத்து இந்த பூலோகத்தில் அவர் அனுப்பினதுனால அவர் என்ன பண்ணுறாரு, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்கிறது என்னுடைய போஷணமாக இருக்கிறதுன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன, அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யணும். என் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும், என்ன பிதா இந்த உலகத்திற்கு அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க நோக்கம் உண்டுன்னு சொல்லி? ஆமென். எல்லாம் நம்ம சும்மா ஏதோ எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து இங்கே வந்து நம்ம உட்காந்துருக்கல. நிறைய டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஒரு வேறு பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்தாலும் இந்த இடத்துல தேவன் நம்ம கூட்டி வந்து சேர்த்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்போ ஏன் வேலை என்ன, நானா எனக்கு ஒரு லைஃப் பில்ட் பண்ணுறதோ இல்லைன்னா நானா என்னுடைய இஷ்டப்படி செய்கிறதோ அல்ல, என்னை அனுப்பினோட பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்ய நான் வாஞ்சிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அதான் சொல்கிறாரு, நாம் அவரை காட்டிலும் ஞானவான்கள் அல்ல, அவரை காட்டிலும் பெரியவர்களும் அல்ல. அவர் நினச்சிருந்தா செய்திருக்கலாம். அவருக்கு தெரியாத வசனங்களா? அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நான் என்ன பேசணும், நான் என்ன உபதேசிக்கணும்னு சொல்லி என் பிதா எனக்கு கட்டளை கொடுத்தாரோ அதையே தான் நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நாம் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை நம்ம இந்த நாளில் எப்படி கை கொள்கிறோம்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்க்கணும். நிறைய இடங்களில் நம்ம இஷ்டத்துக்கு நிறைய காரியங்களை நம்ம செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படி அல்ல. இஷ்டத்துக்கு நம்ம பேசுகிறோம், இஷ்டத்துக்கு சில காரியங்களை செய்கிறோம். அப்படி அல்ல. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்கிறதற்காகவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஏன் எங்கேயோ இருந்து நம்ம ஆண்டவர் ரட்சித்து மீட்டு இந்த சபையில் கொண்டு வந்து வைக்கணும்? நம்ம இஷ்டப்படி வாழ்கிறதற்காகவா, இல்லைன்னா நான் சுயமாக என்னுடைய இஷ்டப்படி நான் செய்கிறதற்காகவா? அப்படி அல்ல. இதனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறதான காரியம் அவர் கடைசியில் கொடுக்கல இல்லையா? இந்த லூக்கா 15 யோவான் 15 அவர் வாசிக்கும் போது எல்லாம் சொல்கிறாரு, நான் பிதாவே நீ என்ன எதற்காக அனுப்பினோ எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன், செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் போகிறத நம்ம பார்க்குறோம். என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்கிறது என்னுடைய போஜனமாக இருக்குது. இந்த நாளில் நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி ஒரு விஷயமாக நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். அது மாத்திரமில்லை, இன்னொரு வசனத்தோட வாசிக்கலாம். அதே யோவான் 14வது அதிகாரத்தில் 31வது வசனம் வாசிங்க. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன், ஆமென். பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். அதே மாதிரி யோவான் 15:10 வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். என்ன சொல்றாரு, நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே. மறுபடியும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எப்படி அவர் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். அவர் கொடுத்த கட்டளை என்ன, முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் தேவனாய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய். அப்போ நான் அன்பு கூறுறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். 10வது வசனம் எப்படியா சொல்லுங்க, நான் என் பிதாவின் கற்பனைகளை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல். அப்படின்னா அன்பில் நான் ஆண்டவர் மேலே உள்ள அன்பில் நான் நிலைத்திருக்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சித்தம் செய்யணும்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கிறோம். இதனால நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமான்னு சொல்லி ஒரு விஷயம் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படி இருக்கிறோம், என் லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்குது, ஏன் இஷ்டப்படி இல்லைன்னா ஏன் இஷ்டப்படி எனக்கு எது சரின்னு படுது அதை நான் செய்கிறேன்னா, இல்லை ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயம் நம்மை நாமே சிந்தித்து பார்க்கலாம். இன்னொரு வருஷத்தோட வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி உணர்ந்து கொள்ளணும்னு என்ன அர்த்தம், அதுக்கு முன்னாடி வசனம் அழகா சொல்லியிருக்குது, மதியற்றவர்களாய் இராமல். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யாமல் தேவன் எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக எனக்கு இந்த தாளந்துகளெல்லாம் கொடுத்தாரோ, எதற்காக எனக்கு இந்த கிருபைகளெல்லாம் கொடுத்தாரோ, அவருடைய சித்தத்தை செய்யாமல் நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா என்ன அர்த்தம், எங்கள் மதி கேடராயிராமல். இந்த நாளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தி. நீங்கள் மதியற்றவர்களாயிரும் அப்படின்னா என்ன அர்த்தம், மதி அற்றவர்கள். மதினா என்னது, பிரெயின் இல்லை, மூளை. மதி அற்றவர்கள்னா மூளை. அப்போ யார் ஆண்டு பிதாவினுடைய சித்தம் செய்யாமல் அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க, மூளை இல்லாதவங்க. அப்படிதானே அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று
உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்கிறேன்னு சொன்னால், நான் அவரிடத்துல அன்பாக இருக்கேன்னு சொன்னால், அவருடைய கற்பனைகளை நான் என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். அவருடைய சித்தம் செய்யணும். இயேசுவானவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் செய்திருந்திருக்கலாம். ஆனால் அவர் இல்லை. நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை, நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் சுயமாய் ஒன்றும் போதிக்கவில்லை. அவனே நமக்கு அழகான வாய்ப்புகள் கிடைக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும்போது சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது. நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம் என்ன காரியம்? ஏன் ஞானத்திலேருந்து எனக்கு இஷ்டமானது என்ன பண்ணக்கூடாது? போதிக்க கூடவே கூடாது. அது சத்தியமாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை, ஆண்டவருக்கு போதிக்க தெரியாமல் அவர் என்ன சொல்ல, என் பிதா எனக்கு போதித்ததை நான் என்ன பண்ணுறேன்? போதிக்கிறேன். அவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதுதான் நான் செய்கிறேன். அதனால தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நம்ம சொல்லும்போது நம்ம காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது, நிறைய பைபிள் நிறைய மெசேஜ் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பார்த்து நம்ம. ஆனால் அது இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் என்ன பண்ணணும்? சொல்லணுமே தவிர ஏன் ஞானத்திலேருந்து நான் அதை சொன்னேன்னு சொன்னால் அது ஒருவருக்கு என்ன பண்ணாது? பிரயோஜனமாக இருக்கவே இருக்காது. அதனால் பிதாவின் சித்தம் செய்ய நம்ம என்ன படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். ஏன்? நான் பிதாவின் சித்தத்தை செய்யலை, அவருடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளணும்னா நான் என்ன அர்த்தம்? நான் மதியற்றவனாக இருக்கேன், மதியற்றவனாக இருக்கேன். எல்லாம் தெரியும். இந்த சரீரம் நமக்கு சொந்தமானது இல்லை தெரியும். இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமானது இல்லை தெரியும். எல்லாம் தெரிந்தும் நான் இஷ்டப்படி தான் வாழ்வேன்னு சொன்னால் நான் என்ன அர்த்தம்? நான் மதியற்றவனாக இருக்கிறேன். அப்படி அல்ல. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு நான் வானத்திலிருந்து இறங்கி அவரே உலகத்துக்கு பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருப்பார். நம்மளாம் எதற்கு? நம்மளாம் எம்மாத்திரம் இல்லையா? அதனால தான் வாயின் வார்த்தைகளை குறித்து நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். வாயின் வார்த்தைகளை குறித்து நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? சுயமாக ஒரு வார்த்தை பேசலை. நாம் என்ன பண்ணுறோம்? நிறைய நேரங்களில் சுயமாக அநேக காரியங்களை நம்ம பேசுகிறவர்களாக காணப்படுறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கணும். நம்மை அனுப்பினவருடைய சித்தம், அழைத்த தேவன் என்ன நோக்கத்திற்காக நம்ம அழைத்தாரோ அதற்கு பாத்திரவான்களாய் நடக்கணும், பேசணும், செய்யணும் எல்லா காரியங்களும். ஏன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இன்னொரு வசனத்துக்கு வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. அதுக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். ஆமென், ஆமென். ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்ம இன்னொரு வசனத்தோட வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். நம்ம ஏன் ஆண்டவருடைய சித்தம் செய்யணும்? ஏன் பிதாவின் சித்தம் செய்யணும்? முதலாவது காரியம், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. அது மாத்திரமில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்தில் போய் உட்கார்ந்தார். ஏன் உட்கார்ந்தாரு? அவர் என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அதை செய்தார். கூட்டவும் செய்யலை, குறைக்கவும் செய்யலை. எல்லாம் என்ன பிதா என்ன பேசணும்னு சொன்னாரோ சொன்னார், எதை செய்யணும்னு சொன்னாரோ செய்தார். எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவர் மகிமை பொருந்தினவராய் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நாமும் இந்த நாளில் நம்ம பாடணும் இல்லையா? பரம கானானுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னு சொன்னால் அவருடைய சித்தம் செய்யணும், அவருடைய சித்தம் செய்யணும். தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருந்தார். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்ததுனால எல்லா பாடுகள் உபத்திரவங்கள் நம்ம பண்ணலாம். கொஞ்ச காலம் பாடு, அந்த கொஞ்ச காலம் இயேசுக்காக நம்ம பாடுகளை நம்ம அனுபவிச்சாதான், சகித்தாதான் என்ன பண்ண முடியும்? அவருடைய வலது பாரிசத்தில் போய் வீற்றிருக்க முடியும். அது மாத்திரமல்ல, ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. அவருக்கு முன்பாக நம்ம போய் நிற்கும்போது, நம்ம முன்னாடி போய் நிற்கும் இல்லையா? அந்த நாள் அழகாக பாடணும். அவருக்கு முன்னாடி போய் நிற்கும், முழங்கால் படிட்டு நிற்கும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு. பிதா நம்ம அனுப்பின சித்தத்தை நம்ம செய்யாமல் அங்கே போய் நிற்க முடியுமா? அழகான ஒரு பாட்டு உண்டு, வெறும் கையனாய் நான் உண்மை எப்படி சேர்வேன்னு சொல்லி அழகான ஒரு பாடல் உண்டு, எனக்கு மறந்துச்சு. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறும் கையாய் போவேணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நம்ம வேலை பார்க்குறோம், நம்மளுடைய முதிர் ஒரு காரியத்தை நம்மகிட்ட ஒரு காரியத்தை குறித்து இதை செஞ்சுட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம நல்லா வெளியே எல்லா இடத்துக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அவர் சொன்ன அந்த வேலையை செய்யாமல் மறுபடியும் உள்ளே வர முடியுமா? தெரியாமல் மறந்து போய் வந்துட்டோம். வந்தால் என்ன பண்ணுவோம்?
டக்குன்னு அவர் கண்ணு படாமல் மறுபடியும் வெளியே ஓடி போய் என்ன பண்ணுவோம், சொன்ன வேலையை செஞ்சுட்டு வருவோம். ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்திற்காக அனுப்பியிருக்கிறார். இந்த நோக்கத்தை, பிதாவின் சித்தத்தை செய்யாமல் மறுபடியும் நம்ம அவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா? நிற்க முடியவே முடியாது. ஏன் பிதாவின் சித்தம் செய்யணும்? ஏன் அவர் வலது பார்சத்தில் விட்டிருந்தார்? அவர் பிதாவின் சித்தம் செய்து முடித்தார். பிதாவியுடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அனுப்பினவருடைய சித்தம், நம்ம பேசுறது, செய்கிறது, நடக்கிறது எல்லாம் நம்ம அனுப்பினவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படணும். இன்னும் 2 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நிறையா ஆண்டவருடைய குணாதிசயங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னும் 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 காரியம் எப்படின்னா, மன்னிப்பு இல்லாத ஒரு பாவம் இல்லையா? மன்னிப்பு இல்லை, இந்த பாவத்துக்கு மட்டும் மன்னிப்பு இல்லை. 2 காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், ஆனால் இந்த நாள் ஆவியானவர் நினைவுபடுத்துகிறாரு. மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31-32 வாசிங்க. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆமென். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆமென். நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த வசனம் இதுதான் இல்லையா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனிதருக்கு மன்னிக்கப்படும். ஆனால் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமும் மனிதருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. நிறைய பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து அதை ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரியமாக அதை நிறைய பேர் என்ன பண்ணல எடுத்துக்கிறது இல்லை, அதை அற்பமாக எண்ணுகிறது உண்டு. நான் நல்லா இருக்கிறேன், கரெக்டாக இருக்கேன், என்னுடைய லைஃப்பில் நான் எந்த பாவமும் செய்யலை, எந்த தவறும் செய்யலை, நான் கரெக்டாக இருக்கேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நிறைய பேர் அதை நினைக்கிறது உண்டு. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு என்னது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆனால் அது மாத்திரமல்ல, நாம் அப்படி இருக்குமான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த அந்நிய பாஷையை இல்லை அபிஷேகத்தில் நிரம்புறதை என்ன அப்படி சொல்லி மற்றவங்க ஒரு நிரம்பும் போது அதை கிண்டல் பண்ணுறதை நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நம்ம ஏதாவது பேசினா கூட ஒருவேளை மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் ஒரு நாளும் இம்மையிலும் மறுமையிலும் அது மன்னிக்கப்படுவதில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம அதனால் ஜாக்கிரதையில் இருக்கணும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் பண்ணுற சில காரியங்களை சில நேரம் அது நமக்கு ஒரு வியர்டாக இருக்கலாம், அது நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதை தூஷிக்கிறதோ அதை கிண்டல் பண்ணுற காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. அதே வசனம் தான் மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 28-29 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய அப்படின்னு என்ன அர்த்தம், அங்கே இம்மையிலும் மறுமையிலும் இங்கே என்றென்றைக்கும் அதற்கு மன்னிப்பே கிடையாது. ஒருவேளை நம்ம தெரியாமல் முன்னாடி பேசியிருந்தோம்னு சொன்னால், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையில் நம்ம பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நம்ம யாரும் பேச முடியும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம சிலர் அதை கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம அப்படி இல்லை. ஆனாலும் ஒருவேளை முன்னாடி நம்ம இந்த மாதிரி சில காரியங்களை ஒருவேளை நம்ம அறியாத காலங்களில் ஏதாவது பேசணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டோட சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன பண்ணோம், அதிலிருந்து மனம் திரும்புகிறவர்களாய் காணப்படணும். அதே வசனம் தான் லூக்கா 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவது இல்லை. எந்த தூஷணம் எதுனாலும் மன்னிக்கப்படானா பரிசுத்த ஆவிக்கு விரோதமான தூஷணம் என்ன பண்ணல மன்னிக்கப்படுவதில்லை. ஸோ அப்போ மன்னிக்க முடியாத பாவம் என்னது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஒருவன் தூஷணம் சொல்லுவானா. இன்னொரு காரியம் இருக்குது, மன்னிக்க கூடாத ஒரு காரியம். என்ன காரியம் தெரியுமா? என்ன காரியம்? வாசிங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 6-7 வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஆமென் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ ஆமென் அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆமென். அதே மாதிரி அதே வசனம் தான் மார்க் 9வது அதிகாரம் 42வது வசனம் வாசிங்க.
என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆமாம். அதே மாதிரி அதே வசனம் தான் லூக்கா 17வது அதிகாரம் 1-2 வாசிங்க. பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம் ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆமாம். 2வது மன்னிப்பு இல்லாத ஒரு காரியம் என்ன? என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ. நிறைய நேரங்களில் நம்ம நேற்றைய தினத்தில் கூட நம்ம பார்த்தோம். ஒரு மறுபடியும் அந்த காரியத்தை நம்ம சில காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. ஏன் தகுதியாயிராது? இந்த லூக்கா 17 வசனத்தில் இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம். நம்ம மனுஷராக பிறந்தால் நமக்கு நிறைய நம்ம யாருமே நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் இல்லை. நம்ம பரிசுத்தத்தில் நம்ம வளர்ந்து வர ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். நிறைய இடர்கள் நிறைய காரியங்களில் நமக்கு வந்திருக்கும். அது கூடாத இடர்கள் வருவது என்னது? இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். இடர்கள் எல்லாருக்கும் வரதான் செய்யும். ஆனாலும் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குறவனும் அவனுக்கு ஐயோ. ஏன் அந்த காரியத்தை செய்யக்கூடாது? ஏன் நான் இதை செஞ்சால் என்ன தப்பு? இது செய்கிறேனா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படாது. இதை நான் பார்க்குறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அந்த ஒருவேளை சில காரியத்தை நான் செய்கிறதுனால நான் பாவத்தில் விழ மாட்டேன். ஆனால் என்னை பார்த்து இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? அதை சரி அண்ணா செய்கிறாங்க அதனால். ஆனால் அவன் என்ன பண்ணிடுவான்? அதில் அந்த பாவத்தில் விழுந்து போயிட்டான்னா யார் பலிகடா? நாம தான். அதனால தான் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது அப்படின்னு சொன்னால் ஏன் அர்த்தம்னா என் நிமித்தம் என்ன பண்ணிடக்கூடாது? இன்னொருத்தர் என்ன பண்ணிடக்கூடாது? இடர்கள் ஆயிடக்கூடாது. இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு வர்ற ஒரு சிறியவனுக்கு இடர்கள். நான் விழுந்தா மறுபடியும் எழுந்திடலாம். நான் பாவத்தில் விழுந்துட்டேன், நான் ஆண்டோட சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு நான் எழும்பிடலாம். ஆனால் மற்றவர்களுக்கு மாத்திரம் ஒரு காலம் நம்ம இடரெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது? இருந்துடவே கூடாது. நம்ம நேற்று நேரத்தில் பாஸ்டர் மோசையை குறித்து மோசை என்ன பண்ணாங்க? அவனுக்கு விரோதமாக எழும்புனாங்க. அவனை என்னென்னலாமோ பேசினாங்க. டென்ஷன் பண்ணி என்ன பண்ணிட்டான்? அவன் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டான். இதனால் நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அடுத்தவர்கள் இடறுகிறதற்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? காரணமாக இருக்கவே கூடாது. நம்ம கிறிஸ்தவர்கள் ஏன் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும்? எதை செஞ்சாலும் ஏன் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஏன்னா நம்ம சபைக்கு வருகிறோம், நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க, ஏப்பா இவரே அதை செய்கிறாரு, அப்போ இது தப்பு இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? அவங்க அந்த காரியத்தை அது சின்ன காரியமாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு சின்ன வீடியோவாக இருக்கலாம், ஒரு வாட் எவர் இட் இஸ். நான் ஒருவேளை அதில் நான் வசனத்தில் தேர்ந்தவனாக இருக்கலாம். நான் அதை செய்தாலும் ஒருவேளை பாவத்தில் விழ மாட்டேன், இல்லைன்னா அதற்கு அடிமை ஆக மாட்டேன். ஆனால் நான் செய்கிறத பார்த்து இன்னொருத்த செய்து அவன் விழுந்து போனான்னா அவனுக்கு யார் தான்? நான் தான் கேரண்டி. ஏன்னா என் இடத்துல விசுவாசமாக இருக்கிற இந்த சீரியல் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்கணும்னு என்ன பண்ணணும்? கழுத்தில் எந்த கல்லை கட்டி அப்படின்னா அவ்வளோதான். வேற இதே இல்லை, அதுக்கு ரட்சிப்பே இல்லை. ஏன் நம்ம ட்ரெஸ்ஸு ஒழுங்காக போடணும்? ஏன் நம்ம ஒழுங்காக நம்ம வாயின் வார்த்தைகள் ஒழுங்காக பேசணும்? ஏன் தேவையில்லாத இதை பேசக்கூடாது? தேவையில்லாத இடத்துல போய் உட்காரக்கூடாது? ஏன்னா நம்ம பார்த்து இன்னொருத்த என்ன பண்ணிடுவான்? உட்காந்துருவான். நான் அது பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல போய் உட்காந்துட்டு அமைதியாக எதுவும் பேசாமல் நான் வந்துடுவேன். ஆனால் இன்னொருத்தர் என்ன பார்த்து போய் உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? அவனும் மற்ற ஜனங்களோடு ஒரு தேவையில்லாத பேசி அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய பரிசுத்தத்தை இழந்து போயிடுவான். அதனால தான் நான் என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய உடைகள் எதுவாக இருந்தாலும் என்ன நம்ம நிறைய பேர் சொல்லலாம், ட்ரெஸ்ஸில் பிரச்சனை இல்லை, பார்க்குறவங்க கண்ணில் என்னை பார்த்து இன்னொருத்தர் விழுந்து போனான்னா அதுக்கு யார் உத்தரவாதி? நான் தான் உத்தரவாதி. நான் ஒருத்தங்களை பார்க்கும்போது எனக்கு இச்சை வராமல் இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தங்களுக்கு அது வந்துச்சுன்னா அதற்கும் யார்? நான் தான் உத்தரவாதி. அதனால் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:33 வாசிங்க. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்க. சபைக்கு வருகிறது முக்கியம் இல்லை, நான் பரிசுத்தமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, சபைக்கு இடரல் அற்றவர்களாக இருக்கணும். எதுவாக இருக்கலாம், நான் பேசுகிற வார்த்தையாக இருக்கலாம், நான் போட்டு வர ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை நான் செய்கிற காரியமாக இருக்கலாம், சபையின் மத்தியில் நான் செய்கிற காரியமாக இருக்கலாம், இல்லை வெளியில் எதுவாக இருந்தாலும் சபைக்கு இடரல் அற்றவர்களாய் இருங்கள். விசுவாசிக்கு இடரல் அற்றவர்களாய்
நம்மளை பார்த்து 4 பேர் ஆண்டவருக்குள்ளே வந்தாங்கன்னு தான் இருக்கணுமே தவிர நம்மளால் ஒருத்தன் என்ன பண்ணிடக்கூடாது, கீழே விழுந்துட்டாங்கிற சூழ்நிலை நமக்கு வரவே கூடாது. ஜாக்கிரதையாக நம்ம ஆண்டவருக்குள்ள வளர 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 இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம அதை என்கவுண்டர் பண்ணியிருப்போம். நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம வளர ஆரம்பிக்கிற நேரங்களில் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து பேசுகிறத பார்க்கலாம். சில நிறைய பேர் நல்ல மெசேஜ் கொடுத்தீங்க, நீங்கள் பேசுன என் உள்ளத்தில் பேசிச்சுன்னு அவங்க சொல்லலாம். அப்போ நம்மளை என்ன பண்ணுவாங்க, தே வில் லுக் ஆஃப்டர், நம்மளை பார்ப்பாங்க. ஆகா, அந்த அண்ணா அந்த அக்கா நல்லா வசனம் கொடுத்தாங்க. அதே அந்த அண்ணன் அதே அந்த அக்கா நம்ம தேவையில்லாத காரியங்களை செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, அவர்கள் இடறி போயிடுவாங்க. அதனால் நம்ம ஜாக்கிரதைகளாக இருக்கணும். நம்ம ஒரு நிமிஷம் முழங்கால் படிடலாமா? எல்லாரும் முழங்கால் படிடலாமா? இதனால் ஆவியானவர் திட்டமும் தெளிவுமா நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். மோசே அந்த ஜனங்கள் பரிசுத்த குலைச்சல்ல செய்யும்படிக்கு அவங்க தூண்டிட்டாங்க. மோசே என்ன பண்ணிட்டான், கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு விழுந்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் அது என்னுடைய ஃப்ரீடம். அதில் மை லைஃப் இல்லை, என்னோடய லைஃப் நான் ஏன் இஷ்டப்படி தான் வாழுவோம். ஆலயத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் அப்படி நீங்கள் இருந்துருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டீங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக மாறிட்டீங்கன்னு சொன்னால் இல்லை, இடர்லற்றவர்களாக இருங்கள். பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கு எந்த என்னுடைய செயல்களோ, என்னுடைய வார்த்தையோ, என்னுடைய ட்ரெஸ்ஸிங்கோ, வாட் எவர் இட் இஸ், எதுவும் மற்றவர்களை இடறிக்கூடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா என் ஆவி ஆத்துமா சரீரம், அதனால நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவங்களே அவங்க சரீரத்தில் நிறைய அந்த டாட்டூஸ் அதெல்லாம் நம்ம போடுறத பார்க்குறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆவி ஆத்மா சரீரம் அழிந்து போகிறது தானே? இல்லை, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. ஓ தேங்க்யூ ஃபாதர். ஆண்டுடைய வார்த்தை அது அதன் எழுத்தின் உறுப்பாக அழிந்து போவதில்லை. மாடர்ன் லைஃபுக்கு வந்துட்டோம்னா அது 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இல்லை, 20,000 வருஷம் 50,000 வருஷம் ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அது சத்தியம். ஓ தேங்க்யூ ஃபாதர். யூதருக்கும் கிரேக்கருக்கும் கிறிஸ்துவனுடைய சபைக்கு இடரலற்றவர்களாக இருங்க. சபைக்கு வருகிற நாம காரணத்தை கொண்டோம் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்கும் இடர்களா போயிடக்கூடாது. சபையில என்ன பார்க்குறாங்க, நான் அந்நிய பாஷையை ஆரம்பி ஜெபிக்கிறேன், நான் அழகா முன்னாடி நின்று இந்த வசனத்தை கொடுக்குறேன், நான் வெளியே போயிட்டு என்ன பார்த்து யாரும் இடறிடக்கூடாது. இவன் இவ்வளோ ப்ரேயர் பண்ணா, இவனே இந்த காரியத்தை செய்கிறான்னு சொல்லி எந்த ஒரு விசுவாசியும் பின்வாங்கி போயிடக்கூடாது. எந்த ஒரு விசுவாசியும் பாவத்தில் விழுந்துடக்கூடாது. ஒப்பு கொடுங்க. ஐயோ நிறைய நேரம் தேவையில்லாதது பேசிட்டேனே. டிபார்ட்மெண்ட்ல இருக்கட்டும், வெளியில இருக்கட்டும், வீடுகளில் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசும்போது, அதனால தாண்டவர் சொல்றாரு, உட்கார்ந்தா நீ பேசிதான் நீ பேசட்டாலும் உன்னை பார்த்து இன்னொருத்த இடத்துல உட்கார்ந்து அவன் விழுந்து போயிடுவான். வேண்டாம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல வேண்டாம். இடரலற்றவர்களாயிருங்க. எத்தனை முறை சபையில இடரலா நம்ம இருந்திருக்கிறோம் சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். நிறைய பேர் சபைக்கு வந்த ஆத்மாக்கள் நம்ம பார்த்த நாளில் நம்ம செஞ்ச ஒரு சின்ன காரியத்தை பார்த்த நாளில் சபைக்கு வரல. ஐயோ ஆலயத்துக்கு போற இவங்கள இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க சபைக்கு வராம போயிட்டாங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்போம். ஆவியான ஒரு திட்டமும் தெளிவுமா நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நிறைய பேருடைய இருதயத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். சில காரியங்களை நம்ம ஸ்டபனா இருக்கிறோம். நிறைய பேர் வந்து சொல்லுங்க, எப்ப நீ இப்படி செய்யாத, ஏமா அந்த காரியத்தை நீ செய்யாதன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க ஸ்டபனா இருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு இதனால ஒரு பிரச்சனை இல்லை. நான் இதை செய்தாலும் நான் என் ஜெபத்திலையும் என் வேத வாசிப்புல நான் தரித்து இருக்கிறேன். எனக்கு இதனால ஒரு பிரச்சனை இல்லை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இதனால ஒரு பிரச்சனை இல்லை. என்னுடைய பக்தி விருத்திக்கு இதனால ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்ன பார்க்கிற நிறைய பேர் அதனால விழுந்து போறாங்க. நீ செய்கிற அதே காரியத்தை செய்தனால நிறைய பேர் விழுந்து போறாங்க. அவர்கள் எல்லாரை குறித்து நீ கணக்கு ஒப்பு வைக்கணும். அவர்கள் எல்லாவற்றை குறித்து நீ கணக்கு ஒப்பு வைக்கணும். என்னிடத்துல விசுவாசமா இருக்கிற இந்த சிறியர்கள் ஒருவருக்கு நீ இடர்கள் உண்டாக்குவாயானா உன் கழுத்துல கல்ல கட்டி தண்ணில சமுத்திரத்துல உன்னை தள்ளி போட்டால் நலமா இருக்குன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அதை விட ஒரு கொடுமையான ஒரு தண்டனை
நமக்கு ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு அருமையான தேவச்சனமே, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கு நான் 1000 காரணம் சொல்லலாம், நான் 1000 காரணம் சொல்லலாம். இதனால ஒரு பிரச்சனை இல்லை, எதனால என்னுடைய வாழ்க்கை ஒன்றும் கெட்டு போகல, எதனால என்னுடைய ஜெப வாழ்க்கை ஒன்றும் குறைந்து போகல. 1000 காரணம் சொல்லலாம். அது உனக்கு தகுதியாயிராது, தகுதியாயிராது. ஜனங்கள் உன்னை நோக்கி பார்க்குறாங்க, ஐயோ தேவ பிள்ளை, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி உன்னை நோக்கி பார்க்குறாங்க. அவர்கள் கண்களுக்கு இடரலாகி மாறி போயிடாத, இடரலா மாறி போயிடாத. தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஃபாதர். அப்பா உங்களுடைய சித்தம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குற ராஜா, உங்களுடைய சித்தம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறாண்டவரே. சும்மா டெய்லி சிலுவை தியான ஆராதனைக்கு வந்துட்டு போகிறது அல்ல காரியம். சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. எத்தனை நாளாச்சு, எவ்வளவாய் நம்ம பலப்பட்டு இருக்கிறோம், அதுக்கு வாழ்க்கையில எவ்வளவாய் நம்ம பலப்பட்டு இருக்கிறோம், எவ்வளவாய் நம்ம ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறோம் சொல்லி ஒரு விஷயம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இதனால வந்து நம்ம டெய்லி நான் தவறாம டெய்லி வந்துட்டேன், நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல, நான் டெய்லி வந்துட்டேன்னு சொல்லி நம்ம பெருமையா சொல்றோம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவா மாறி இருக்கிறது, எவ்வளவா மாறி இருக்கிறது, எவ்வளவா மாறி இருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? அவரை போல மாறும்படிக்கு நாம் அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். அவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்னார். அவர் செஞ்ச ஒரு காரியம் இடத்துலயே, அவர் செஞ்ச ஒரு காரியம் இடத்துல இல்லையா, அன்பா இருக்கணும்னு பார்த்தோம். ஜனங்களா அன்பு நேசிக்க முடியும், என்னால வெறுப்பு வருகிறது. சிலரை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு, சிலரை பார்த்தாலே கோபம் வருகிறது, அவங்க என்ன செஞ்சாலும் எனக்கு கோபம் வருது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், மாற்றுங்க மாற்றுங்க. மன்னிக்க முடியலையே, மன்னிக்க முடியலையே, சிலர் மன்னிக்க முடியலையே. 7 மன்னி 7 மன்னி நான் சொன்னார ஒரு வார்த்தை, ஒரு காரியத்தை மன்னிக்க முடியலையே. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார. கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தெரியாம கஷ்டப்படுறாங்க, நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் உதவி செய்கிறதற்கு மனம் வரலையே, உதவி செய்கிறதற்கு மனம் வரலையே. ஓ தேங்க்யூ ஃபாதர். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நாம இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒருத்தட்ட ஒரு அன்பு, இன்னொருத்தட்ட இன்னொரு அன்பு. ஒருத்தருக்கு நான் நிறைய காரியங்கள் செய்து கொடுக்குறோம், இன்னொருத்தங்களுக்கு நம்ம இருதயம் அதற்கு விட்டு கொடுக்கவே மாட்டேங்குது. ஓ தேங்க்யூ. இதனால நம்ம பார்த்தா அவர் சித்தம் செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போமா, அவர் சித்தம் செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போமா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மாறினாதான் நம்ம டெய்லி இந்த ஆராதனைக்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த டெய்லி நம்ம இந்த ஆராதனைக்கு வந்ததன் நோக்கம் நிறைவேறும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு நிமிஷம் நாமே ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. ஓ தேங்க்யூ ஃபாதர். அவர் சிலுவையில் மரித்தது சும்மா அவர் ஏதோ ஒரு போனோம் மரித்தோம் அல்ல, நம்ம எல்லாரையும் மீட்கும்படிக்காக அவர் சிலுவையில் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்ட நாம, இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம மறுபடியும் மறுபடியும் கரை, மறுபடியும் கரை, மறுபடியும் பாவத்துக்குள்ள விழுந்து கொண்டு இருக்கிறோம். வேண்டாம் வேண்டாம், ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் ஒரு நிமிஷம் உள்ளத்திலிருந்து. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே தஞ்சீவன் தந்தீரண்டோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே தஞ்சீவன் தந்தீரண்டோ. ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்று ஒருக்கா கூட ஒப்பு கொடுக்கலாமா? எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே தஞ்சீவன் தந்தீரண்டோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே தஞ்சீவன் தந்தீரண்டோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்த
நடத்தும். இயேசு என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுமே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தான் நெஞ்சம். கல்வாரி காட்சி நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் நிறுத்துவோமா? இதற்காக தான் தேவன் பாடுபட்டார். நானும் அவரை போல மாறணும், என் சுவாபங்கள் எல்லாம் அவருடைய சுவாபங்களை போல மாறணும்னு சொல்லிதான் அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். ஆனால் எப்பொழுது என்னுடைய சுவாபம் மாறப்போகிறது, எப்பொழுது என்னுடைய குணாதிசயங்கள் மாறப்போகிறது? நம்ம இப்போ கொடுமாப்பா, உண்மை போல எங்களை மாற்றுங்க ராஜா, உண்மை போல எங்களை மாற்றுங்க ராஜா. உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற மாதிரியை வைத்து போனீங்களே ராஜா. ஒரு இன்ச்சு கூட நாங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் விலகாதபடி காண்டவரே, உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க தகப்பனே. உம்மை போல எங்களை மாற்றுங்க, உம்மை போல எங்களை மாற்றுங்க ராஜா. இடரல் அற்றுபர்களா எங்களை மாற்றுங்க. இடர்கள் வருவது கூடாத காரியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இடர்கள் வரும் தான். நம்ம சொல்லலாம், அவன் எப்படினாலும் கெட்டு தான் போயிருப்பான், கரெக்டு தான், அவன் எப்படியாவது கெட்டு போயிருப்பான். ஆனால் அவன் ஒன்னால கெட்டான்னு சொன்னான், அவனோடு சேர்ந்து நீயும் கெட்ட. அவன் உன்னால கெட்டான்னு சொன்னான், அவன் உன்னால விழுந்து போவானால் அவனோடு சேர்ந்து நீயும் விழுந்து போன. எழும்பவே முடியாது. அப்போ வேண்டாண்டவரே, இடரலற்றவர்களா எங்களை மாற்றுங்க ராஜா. அதனால நம்ம பவுல் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. என்னை பார்க்குறவங்களுக்கு அது பக்தி விருத்தியை கொடுக்கணும். என்னை பார்க்குறவங்களுக்கு அது ஆண்டவருக்கு பக்கத்தில் கூட்டு வரணும். அவங்களை விழுகிறதற்கு அல்ல, அவர்கள் இடர்களுக்கு அல்ல. அப்பா நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆவியானவரே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அதனால் ஆவியானவர் எங்களோடு கூட இடப்பட்ட கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இடர்கள் வருவது கூடாத காரியம் தான், இடர்கள் வரத்தான் செய்யும். ஆனால் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. என்னிடத்துல விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறவன் எவனோ அவன் கழுத்துல கயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தூக்கி போடுவது நல்லமாயிருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை கட்டளை ஒப்பு கொடுக்கிற ராஜா. மற்றவர்களுக்கு இடரலற்ற ஒரு ஜீவியத்தை தேவனுக்கு கட்டளையிடுங்க ராஜா. ஓ, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை தேவனில் கட்டளையிடுங்க ராஜா. எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணணும் தகப்பனே. தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஆண்டவர் நாங்கள் தூஷணம் சொல்லாதபடி காண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளை நாங்கள் காத்துக்கொள்ள தேவனு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. பரிசுத்த ஆவிக்கு விரோதமா, பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷனுக்கு விரோதமா, நம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் நாங்கள் தூஷணமாய் வார்த்தைகளை பேசாதபடி எங்கள் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ள தேவனு கிருபை தாங்க. நம்முடைய சித்தம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா, நம்முடைய சித்தம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீர் எங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ராஜா. அந்த நோக்கம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டு ராஜா, நிறைவேறட்டு தகப்பனே. தேங்க்யூ ஃபாதர், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவி ஆத்மா சரீரம் நீர் வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக ராஜா. வருகையில் ஆண்டவர் நாங்கள் உமக்கு எதிர்கொண்டு நிற்க பாத்திரவான்களாய் எங்களை மாற்றுங்க தகப்பனே, எங்களை மாற்றுங்க ராஜா, தகுதிப்படுத்துங்க ராஜா. குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னிங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு அதில் ஒப்பு கொடுக்குற ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க ராஜா, பரிசுத்தப்படுத்தி ராஜா. சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை நாங்கள் வாழ்கிறதுக்கு ராஜா தேவாவியானவன் கிருபை தர வேண்டும் ஆர்ச்சிக்கிறோம். இதற்கும் கிரேக்கருக்கும் சபைக்கும் நாங்கள் இடரற்றவர்களாக இருக்க ராஜா. தேவாவியானவனை கிருபை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. உடைய சம்பத்தில் வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது நாங்கள் வேதத்தில் பார்க்கிற ராஜா. உண்மை நம்பி உடைய சமூகத்தில் நம்முடைய பாதவடியில் வந்த ஒருவருக்கு ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி காண்டவரே. சந்தோஷத்தால் சமாதானத்தால் ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை நிரப்பி அனுப்ப வேண்டும் செபிக்கிற ராஜா. கவலைகள் எல்லாம் மாற்றி விடுங்க ராஜா, கவலைகள் எல்லாம் மாறுங்கப்பா. ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் பதிலாய் மாறட்டும் ராஜா. ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் சாட்சியாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. தடைபட்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனிற்கு கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. ஆவியானவர் எங்கே அங்க விடுதலைன்னு சொல்லுங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாத தடைகளும் உடைக்கப்படட்டும் ராஜா, உடைக்கப்படட்டும் தகப்பனே.
தேங்க்யூ ஃபாதர். நமக்கு நன்றி செலுத்துங்க. நன்மையினால நிரப்புங்க, நம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க ராஜா. சபையாய் உமக்கு முன்பாய் சாட்சிகளாய் நிற்க ராஜா. தேவாவியானவனை கிருபை தாங்க. கரைமடு தாழ்த்துகிற சகல துதிகன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே.